என் தலைவன் மாதிரி எவனும் செய்யவே முடியாது. புரட்சி தலைவர் அதுக்கு அடுத்தது ஒரே தலைவர் புரட்சி திலகம் கே பாக்கியராஜ். புரட்சி திலகம் கே பாக்கியராஜ். அந்த பாக்கியராஜ் இல்லாத என் குடும்பம் அசையாது. இன்னைக்கு என் குடும்பமே நாதரியா போயிடுச்சு. நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு தலைவனை நான் இழந்துட்டேன். தலைவன்ல என் குடும்ப தெய்வம், அந்த தெய்வத்தை நான் இழந்துட்டேன். இனிமேட்டு நான் என் வாழ்க்கையில எந்த ஒரு தலைவனையும் ஏத்துக்கவே மாட்டேன். எந்த ஒரு தலைவனையும் ஏத்துக்கவே மாட்டேன். எம்ஜிஆர், பாக்கியராஜ் இது தவிர எந்த ஒரு தலைவனையும் ஏத்துக்கக்கூடிய மனநிலை எனக்கு கிடையாது. நான் இங்கே காமராஜபுரம் முதல் தெரு தான், சார் பக்கத்து இங்கே தான் இருக்க தெரு லெல்லிஸ் இந்த ரோட்டில். அவர் ரொம்ப பிடிக்கும், நல்ல படலாம். அவர் படம் பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். நல்ல டைப்பு, எந்த தொந்தரவும் கிடையாது. அவர் இருக்கிறதுனால வாக்கிங் போவார் வருவார், நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். அவர் நடித்த படங்கள் எல்லாம் அவர் இழப்பு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் இழப்பு எங்களால் தாங்க முடியல. காலைல கேட்டோன்னே எங்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு நாங்கள் காலையிலே வந்துலேருந்து இங்கே பார்த்துன்னு தான் இருக்கிறோம். பார்ப்போம் சார். காலையில் இன்னைக்கு காலையில் கூட எங்கள் சார் பார்த்தார் வேலை சேர்த்த. காலைல அவர் ஒய்ஃப் அவங்களும் போனாங்க வாக்கிங்க்கு. போயிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே மீராட்சி இருந்தாங்க. 9 மணிக்கு எங்களுக்கு நியூஸ் தெரியும். இவர் இறந்ததுமே காலையில் கேள்விப்பட்டு தான் உடனே இவரை பார்க்கணும். முதல் கல்யாணம் பண்ணி இவர் படத்தான் பார்த்தோம். ஃபஸ்ட் படம் மௌனகீதம் பார்த்தோம். அந்த படம் பார்த்ததுலேருந்து இவர் ஞாபகம் ரொம்ப நல்லா நடிப்பார். மௌனராகம், இது முன்னர் படம் முந்தாணி முடிச்சு, இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நல்ல படம் நல்லா நடிச்சிருந்தார். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அவர் இல்லை, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். அவர் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அவர் ரொம்ப நாங்கள் 82லேருந்து முந்தானி முடிச்சு பூஜை போட்டதுலேருந்து நாங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம். அதிலேருந்து நாங்கள் அதுலேருந்து எங்களுக்கு ஈடுபாடு. அவர் கல்யாணத்துலேருந்து எல்லாமே நாங்கள் வருவோம். கோவாவில் கூட ஷூட்டிங் இட்டு போனார் எங்களை. அது தாவணி கனவு, அப்புறம் கோபி செட்டிப்பாளையம் அதெல்லாம் போவோம். அவரோட இந்த ரசிகர் மன்றத்திலிருந்து பயணிச்சிருக்கீங்க, அனுபவங்கள்லாம் சொல்லுங்க. ஏதாவது அவருக்கு மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாது. ரசிகர் வந்தால் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருன்னு சொல்லுவார். எங்களை இருந்து சாப்பிட்டு போகணுன்னு தான் சொல்லுவார். உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏதாவது சொல்ல முடியுமா? எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்துருக்கிறாரு காஞ்சிபுரத்துக்கு. எங்கள் 90ல் கல்யாணம், 1990.